கிழக்கு தாம்பரத்தில் அடுத்தடுத்து மாடுகள் பொதுமக்களை முட்டித் தள்ளும் சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வீட்டு வேலை செய்யும் 60 வயது மூதாட்டியை மாடு முட்டிய நிலையில் கை எலும்பில் முறிவு ஏற்பட்டு சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தவித்து வருகின்றார். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட கிழக்கு தாம்பரம், கண்ணகி தெரு உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தில் மாடுகள் தொடர்ச்சியாக பொதுமக்களை முட்டித் தள்ளுவதால் பாதிப்படைந்துள்ளனர். வைக்கம் வீரர் தெருவை சேர்ந்த ஜானகி எனும் 60 வயது மூதாட்டி வீட்டு வேலை செய்து வந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் கோவில் ஒன்றில் தூய்மை பணியை முடித்துவிட்டு சாலையில் சென்றபோது காளை மாடு ஒன்று அவரை முட்டி தள்ளியது. இதில் மூதாட்டியின் இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதற்காக தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்ற நிலையில் அறுவை சிகிச்சைக்காக 1,20,000 கேட்டுள்ளனர். பணம் இல்லாததால் மகன் வீட்டில் கண்ணீருடன் படுத்துள்ளார். கணவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்த நிலையில் மகள் இருந்தும் தனியாக வீட்டு வேலை செய்து வந்த நிலையில் தற்போது அறுவை சிகிச்சைக்கும் பணம் இல்லை, எதிர்காலத்தில் வேலை செய்ய முடியாது என்கின்ற கவலையுடன் கண்ணீருடன் தெரிவித்தார். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.